ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். அப்புறம் நம்ம மிஷின் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ மிஷின் இல்லாதவங்களும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதையும் நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் மிஷின் இல்லாதவங்களும் வீட்டில் இருந்து என்னெல்லாம் சின்ன சின்னதாக பிஸ்னஸ் மாதிரி, அதாவது பிஸ்னஸ்னால் முதல் போடாமல் தொழிலாக தொடங்காமல் வேலையாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத தான் சொல்ல வந்திருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா, மிஷின் இல்லாமல் வீட்டில் இருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பெஸ்ட்டு முதல் போடாமல் செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, பூ கட்டி கொடுக்கலாம். நீங்கள் அதாவது பூ விற்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, வாங்கிட்டு கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. நம்ம அதை கட்டி கொடுத்துடணும். 1 கிலோ பூ கட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 80 ரூபா கிட்டக்க தருவாங்க. நமக்கு அதுவே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அதாவது ரொம்ப அது உட்காந்து கட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆரம்பிக்கும்போது சிரமமாக தான் இருக்கும். எந்த வேலையுமே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு அதில் பலன் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய மாதிரி தான் இருக்கும். அது உங்களை கஷ்டப்படுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது செட் ஆகும். அதாவது சிலருக்குலாம் பூ கட்ட தெரியும். ஆனால் அதை இது பண்ணுற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த முன்னாடிலாம் பீடி சுற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. இப்போ இந்த பீடியெல்லாம் அதிகமாக யாரும் சுற்றுறதில்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி எதையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, 1 கிலோ, அதாவது 1 படி 1/2 படி அந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. இப்போது 1 கிலோ பூ கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு 80 ரூபா பக்கம் தருவாங்க. அதே மாதிரி சரமும் கட்டி கொடுப்பாங்க. கட்டுறதுக்கு கொடுப்பாங்க, நம்ம கட்டி கொடுத்துடணும். அவங்க நூல் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி, அவங்க சொல்கிற டைப்பில் நம்ம கட்டி கொடுத்தா மட்டும் போதும். அப்புறம் இதுக்கு நம்ம முதல் போடணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஐடியாஸும் கிடையாது. காசு பணமே இல்லாமல் இது வீட்டில் இருந்துட்டு நம்ம இருக்கிற கொஞ்ச நேரம், அதாவது இப்போ வீட்டில் இருப்பாங்க குழந்தைங்க. மித்தபடி ஸ்கூல் போயிருக்கிற டைமில் நமக்கு 9 o'clock வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா 11 o'clock வரைக்கும் நம்ம வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருக்கும். அதை முடிச்சிட்டோன்னா 11 to அடுத்து ஈவினிங் என் பசங்க 3:30 3:40க்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ உங்களுக்கெலாம் எப்படி இருப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் 4 to 5க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 o'clock நீங்கள் எழும்புற மாதிரி பார்த்துக்கோங்க. 11 o'clockலேருந்து 4 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த டைமில் நம்ம சும்மா தான் இருப்போம். ஏதாவது வீட்டில் நாளைக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணுறது சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது அதை நமக்கும் வருமானம் வர்றதா யூஸ் பண்ணிக்கலாம். நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன் அப்படின்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட 10 ரூபா காசு இருந்தால் தான் நமக்கு மரியாதை. அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நேற்று வீடியோலேயே சொன்னது தான். அவங்க காசு அவங்க தரமாட்டாங்கன்னு நான் சொல்லவே கிடையாது, தருவாங்க. ஆனால் என்னை பொறுத்தலாம் கேட்டிங்கன்னா, நான்லாம் கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்கணுன்னு தோணாது. அவங்க அவங்களா கொடுக்கணுன்னு நினைப்பேன். அவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. ஸோ 2 பேருக்குள்ளே இந்த பிரச்சனையே இப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கேட்கவும் வேண்டாம், அவங்க தரவும் வேண்டாம். அதுக்காக நம்ம செலவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நமக்கு செலவே இருக்காது அப்படின்லாம் சொல்ல வரல. நமக்கும் செலவுகள் இருக்க தான் செய்யும். அதை நமக்கு இருக்கிற செலவுகளை நாமளே எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த இதை சொல்கிறேன். அப்புறம் இது என்னுடைய கம்பல்ஷன் கிடையாது. உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான். என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்காண்டி நான் சொன்னேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் நான் அதாவது என்னை பொறுத்த மட்டும் இது எல்லாமே நான் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து பண்ணது தான். நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகும்போது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் வீட்டில் இருக்கும்போது பூ கட்டி கொடுக்கறது, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸு கிழிஞ்சது அடித்து கொடுக்கறது,
பை தைக்கிறது, அதாவது நான் தைக்கிறேன்னு வெளியே தெரியப்படுத்துகிற வரைக்கும் எனக்கு தையல் தெரியும். ஆனாலும் அதை வெளியே தெரியப்படுத்தி அதெல்லாம் பண்ணால் தான் வந்து தெரியும். அதுக்காக தான் நான் வந்து இதை என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. சரி அவங்களுக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து இதை வந்து ஸ்டிச்சிங் போடுறது, கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுற சேனலாக மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஏதோ எல்லோரும் பேசி பேசி நான் வந்து மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி மாறிட்டேன். ஸோ நான் பேசி யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மாறி இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷந்தான். உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. தயவுசெய்து வீட்டில் வந்து சும்மா இருக்கிறது அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. நமக்கு வந்து மரியாதையே இருக்காது. ஹஸ்பண்டுமே சொல்லுவாங்க, "நீ சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்க" அப்படிம்பாங்க. யாரை கேட்டாலும் என்ன பண்ணுறா, வீட்டில் சும்மா இருக்கா. ஒரு படத்தில் வரும்ல, குழந்தைங்களெல்லாம் யார் கூட்டிகிட்டு போகிறா, என்ன பண்ணுறா, இதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான். நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அது பெருசாக தெரியாது. ஏன்னா அதுக்கெலாம் சம்பளம் கிடையாது. நமக்கு 10 ரூபா வருமானம்னு வர்ற ஒரு வேலையை பார்த்தா மட்டும்தான் நமக்கு மரியாதை. ஸோ எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணலான்னு ஐடியா இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னும் மேற்கொண்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது. முதல் போடாமல் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதலீடு இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்போம். தயவுசெய்து யாருமே முதலீடு போட்டு பண்ணாதீங்க. சின்னதாக ஒரு ரூ. 100 200 ஓகே. பெருசாக முதல் போட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ அப்புறம் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.